அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாலாவில் ஜான் சிலம்புவே அப்படின்ற ஒரு பர்சனை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக இவரை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 பிரிட்டிஷ்காரங்களுடைய அடக்குமுறைன்றது இந்த பகுதி அதிகமாக இருந்தது. அதே சேம் தான், அந்த மார்ட்டின் லூதர் கிங்கோட சமயத்தில் என்ன இருந்ததோ அதே சமயம் தான் இவங்கள்ட்டே இருந்தது. ஆனால் அது இதை விட ரொம்ப பழசு. அப்போ பார்த்துங்க எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும்னு. இந்த மாதிரி அடிமைகளை வச்சிருக்கிறது, அதிக நேரம் வேலை வாங்குறது, இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி பார்க்குறாங்க. அதுலேயும் இந்த நிறம் சார்ந்த மிகப்பெரிய வேற்றுமைன்றது அதிகமாக இருந்த சமயம் இல்லையா, அதனால் நிறத்தால் வேறுபடுத்தி மக்களை வந்து கொடுமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. அதை பொறுக்காத ஜான் சிலம்பு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சின்ன சின்னதாக படைகளை திரட்டி வந்து சண்டை போட்டுலாம் முடிவு பண்ணி பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு நாள் நைட்டு வந்து போய் போருக்கும் இறங்கியிருக்கிறார். இந்த 1915 நடந்த இந்த ஒரு பிரச்சனையில் இந்த ஒரு தாக்குதல் என்னென்னா 3 பிரிட்டிஷ்காரங்களை கொன்னுடுறாரு. இது கொன்னது அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உடனே அந்த திரும்பி போன படைகள் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி பிரிட்டிஷ்காரங்க மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. இதனால் இவர் திரட்டின அந்த பர்சன்ஸ் எல்லாரும் வந்து பிடிபட்டுறாங்க. அதில் வந்து 40 பேர் வந்து தூக்குலையும் போட்டுறாங்க.